தனுசு ராசிக்கிற மாதிரி யாரும் புத்திசாலியா யோசிக்க முடியாது. இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். ஏன் இந்த கார்த்திகை மாசம் கண்டிப்பா நீங்க தனுசு ராசி மிஸ் பண்ணக்கூடாதுன்னா 4 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வரும். வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும். இந்த கார்த்திகை மாசத்துல நிறைய பேர் 13 அப்புறம் திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும். நிறைய பேர் வழக்கு சார்ந்த பிரச்சனை இருந்தா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். கார்த்திகை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை தனுசு ராசி கிடைச்சே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. மருத்துவ செலவு குறையும். கூட்டாளி நண்பர்களுமான நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல மிகப்பெரிய அனுபவம் வரலாம். அரசாங்க வேலை முயற்சி பார்த்தா கொஞ்சம் தூரத்துல கிடைக்கலாம். இதுதான் கன்ஃபார்ம். அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகபாதி தசாபதி தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, கெமிக்கல் ஃபீல்டு, கலைத்துறை, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஐடி ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றால் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன். அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போற, கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சியால் 4 விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது. அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம், கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம். எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலையார வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது, நம்முடைய வீட்டுல ஒரு சுவிச்சம் வருதுன்னு அர்த்தம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க தனுசு ராசி. எப்படி காலபுருஷனுடைய 9வது ராசினா தனுசு ராசி தான். தனுசு ராசிக்கிற மாதிரி யாரும் புத்திசாலியா யோசிக்க முடியாது. எப்படி இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் தனுசு ராசியிலே இருக்கும். யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க, கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்க தொடர்ந்து அம்மன் டிவில நம்ம மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. ஏன் இந்த கார்த்திகை மாசம் கண்டிப்பா நீங்க தனுசு ராசி மிஸ் பண்ணக்கூடாதுன்னா 4 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. அதனால இது மிகப்பெரிய உங்க ஜாதகத்துல கிரகமைப்பு, அதாவது திசாபுத்தி மாறும்போது கண்டிப்பா பலன்கள் மாறுமா. திசாபுத்தினா என்ன நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க. இப்ப நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பிறந்திருக்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரகமைப்பு ஜாதகத்துல இருக்காது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நேரத்துல நம்ம பிறந்திருப்போம். லக்ன அடிப்படையில ஒவ்வொரு லக்னங்கிறது ஒண்ணு கிடையாது, நீங்க பிறந்த நேரம் தான் லக்னம். அதை வச்சுதான் 9 கட்டத்துல, அதாவது இந்த ராசி 12 கட்டத்துல பாத்தீங்கன்னா 9 நவகிரக கொள்கை இருக்கும். அதுல எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகமோ அதான் யோகமான பலன் கொடுக்கும். உங்க சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, புத்தி வருது, இது நடக்கும், இது சம்பந்தமா போங்க, இது சம்பந்தமா போகாதீங்க, இப்படிப்பட்ட பெண்ணு வரும், இப்படிப்பட்ட ஆளை நீங்க சந்திப்பீங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் இப்படிப்பட்ட யோகத்தை பார்ப்பாரு, இவருக்கு இந்த கிரகம் யோகமா இருக்கு, இந்த கிரகம் பலவீனமா இருக்கு, ஏதாவது சொல்லணும். உங்க ஜாதகத்தை வச்சு தசா புத்தி வச்சுதான் ஒருத்தருடைய பலனை சொல்ல முடியும். அந்த கிரகத்தையும் இப்ப சுத்தி வருது பார்த்தீங்களா, கோச்சார கிரகத்தையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்பதான் இங்க பலன்கள் கரெக்டா இருக்கு. ஏன்னா சில பேர் தனுசு ராசி சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணணுங்கிறீங்க. தசாபதியை பார்த்து பலனுக்கு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வரும். கிரகம் இப்ப பார்க்கணும், உங்க ராசில இருந்து பாருங்க. 3ஆம் இடத்துல ராகு பவன் சஞ்சார செய்றாரு. இதுல கும்பராசியில 4ஆம் இடத்துல பாருங்க ஸ்ட்ரெயிட்டா சனி பகவான், உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. மீனராசி சஞ்சார செய்றாரு. 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்றாரு. கடகத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான், இதுல சிம்ம ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம். 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன்
3 கிரகம் ஒரே இடத்துல. 4 கிரக வச்சு ஃபர்ஸ்ட் கிரக வச்சு எது தெரியுமா? சுக்கிரபகவான் கரெக்டா கார்த்திகை மாசம் 10ஆம் தேதி, தமிழ் மாசத்துக்கு கார்த்திகை மாசம் 10ஆம் தேதி 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி பாருங்க, கார்த்திகை மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் 11ஆம் இடத்துக்கு போறாரு. அதே மாதிரி பாருங்க, கார்த்திகை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு. அதாவது தெரிஞ்சுக்கணும், கார்த்திகை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்க ராசிக்கு வர்றாரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் உங்க ராசியை பாக்குறாரு. கார்த்திகை மாசம் 20ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கே போய் உங்க ராசியை பாக்குறாரு. இது மிக பெரிய ஒரு வெற்றி பார்த்துக்கணும், சரிங்களா? எப்படி இது வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம்னா இந்த நேரம் தான் நான் சொல்லுவேன். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எப்படி லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்க ராசிக்கு செவ்வாய் வரும்போது தைரிய வீரிய வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்க அமைப்பு குரு உங்க ராசியை பார்க்கும்போது குரு பார்த்தா கோடி நன்மையை கொடுத்துரும். எந்ததுமே கெட்டதை பத்தி நீங்க தயவு செய்து யோசிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி யோசிச்சது போதும். இனிமே நல்லதை மட்டும் சிந்திங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா தனுசுக்கு நல்ல நேரம் நெருங்கிருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. பயப்படாம பயணிங்க. எப்படி பயப்படாம பயணிங்க. உங்க ராசியை குரு பார்க்க போறாரு. இதுக்கு முன்னாடி பாருங்க, வம்போ வழக்கோ உடம்பு ரீதிய மருத்துவ செலவோ வரைய செலவோ வேலை உத்தியோக தடையோ தாமதமோ பாத்தீங்களா பார்க்கலையா? சும்மா கேட்டு பாருங்க. சொல்லுவாங்களே, எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, பகை பிரச்சனை இருந்துச்சு, குடும்பத்துல செலவா பார்த்தேன், ஒரு மந்தமான தன்மையை பார்த்தேன், வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, படிப்புகள் ஒரு மந்தமா இருக்கு, தொழில் ஒரு மந்தமா இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. யாரு? தனுசு ராசிக்காரன். பொருளாதார வருமானம் சுத்தரம் முடக்கப்பட்டது, வருமான பிரச்சனை, இட பிரச்சனை, ஓய்வு பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, வெளிநாட்டு வெளியூர்ல விசா பிரச்சனை நிறைய பேருக்கு கேட்டு பாருங்க. பிஆர் பிரச்சனை, வேற வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் சார்ந்த பிரச்சனை எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி. இப்ப ஏன் நல்லா இருக்குன்னா ராசியை குரு பாக்குற, அவ்வளவுதான் முடிச்சு. முதல் பலனே இப்படி முதல் பலனே செவ்வாய் பகவான் வரானா வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே திருமண வாழ்க்கை அமைஞ்சிரும். இந்த கார்த்திகை மாசத்துல நிறைய பேர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும். நிறைய பேர் வழக்கு சார்ந்த பிரச்சனை இருந்தா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். அது அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும், இல்ல அம்மாவோட சொத்தா இருக்கட்டும், எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும், ஒரு வழக்குகளை ஜெயிக்க போறீங்க. வண்டியோ வாகனமோ வீடோ நீங்க வாங்க போறீங்க. கண்டிப்பா இது நடக்கும். காசு பணத்தை அதுல போட போறீங்க. எதனால சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? காசு பணம், வீடு, வண்டி வாங்க. குரு பாக்குறா 20ஆம் தேதிக்கு அப்புறம் வண்டி வாகனம் புக் பண்ணணும். நல்ல இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ மனைவி பேர்லயோ இல்ல கணவன் பேர்லயோ இல்ல அம்மா பேர்லயோ ஏதோ ஒரு வீடு வண்டி வாங்கணும் நீங்க வாங்க போறீங்க, இல்ல ஒரு இடத்த மாத்த போறீங்க. இது கன்ஃபார்ம் நடக்கும். இப்ப பாருங்க, வேலை மாறுவாங்க பாருங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேர் மட்டும் வேலை மட்டும் மாறாக மட்டும் பாருங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் மட்டும் பாருங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. கார்த்திகை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை தனுசு ராசி கிடைச்சே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படி சொல்றீங்க, ஏதாச்சும் சொல்றீங்க? நேரம் 6ஆம் இடத்த சுக்கிரபகவான் பார்ப்பாரு 12ஆம் பாதத்துல. அப்புறம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா? நல்ல வேலை, அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை கிடைக்கும். இப்ப எதுவுமே தைரியமா இறங்கி ஆட்டிங்க. உடம்புல மருத்துவ செலவு இருந்துச்சு, அனிமே இருக்கு, அது கலப்படாதீங்க. மருத்துவமனைக்கு நீங்க போக மாட்டீங்க, அவ்வளவுதான். மருத்துவ செலவு குறையும். கூட்டாளி நண்பர்களுமான நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல மிகப்பெரிய அனுபவம் வரலாம். அரசாங்க வேலை முயற்சி பார்த்தா கொஞ்சம் தூரத்துல கிடைக்கலாம், இதுதான் கன்ஃபார்ம். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகபாதி தசாபதி தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கெமிக்கல் ஃபீல்டு, கலைத்துறை, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஐடி ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, இதெல்லாமே நல்ல ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரம். பக்கா வேலை செய்யுது. நான் இங்க கெட்டது சொல்ல வரல, நிறைய நல்ல விஷயங்கள் காத்து இருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை. நீங்க தன்னம்பிக்கை மட்டும் விடாம இருங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். லாட்ரி யோகத்துக்கு நான் சொல்றேன், சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், லாட்ரி யோகம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க? மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க.
எப்படி மூலத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை, எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் இந்த மூலத்துல பிறந்தவங்க பயங்கரமா இருக்கும். எப்படி எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதை வெற்றி பாதை தான். வீட்டுல இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு சுப செலவு சுபகாரி மாதிரி வீட்டுல கண்டிப்பா குடும்பத்துல நடக்கும். பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும். எப்படி பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும். இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏன்னா மூலத்துல பார்த்தா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப வேலை, உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், திருமண பேச்சு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா குடும்பத்தில் நடக்கும் போது பாத்துக்கணும். அடுத்த புராணத்துல பிறந்தவங்க சொல்லவே வேண்டாம். மருத்துவ செலவு, நிறைய செலவு, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, நிறைய தடைகள் கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சுக்கரன் வந்து நீசமா இருந்தாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. கண்டிப்பா பாருங்க ஒரு 1.5 மாசம் முன்னாடி பாருங்க கண்டிப்பா நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புராணத்துல பிறந்தவங்க. இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க. சுப செலவு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில் ஒரு மாற்றம் பார்க்கறது, கடன் பிரச்சனை அடைக்கிறது, கணவனை ஒற்றுமையை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த பூராணத்துல பிறந்தவங்க நல்ல டைம் ஜெயிக்கக்கூடிய நேரம், பக்கா வேலை செய்யும். ஆசைப்பட்ட விஷயத்த அடையக்கூடிய நேரம் வரும். கொஞ்சம் நிறைய அலைச்சல் நிறைய இருக்கும். கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. எப்ப தெரியுமா? 10ஆம் தேதிக்கு அப்புறம், கார்த்திகை 10ஆம் தேதிக்கு அப்புறம். அது அப்படியே எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து பார்த்தா இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்களுடைய நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. உங்க நீதி நேர்மை உங்களை காப்பாற்றும். நீங்க என்ன மனசுல நினைச்சிருக்க அந்த காரியம் கண்டிப்பா உங்களுக்கு சித்தியாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சூரிய பகவான் நீசமா இருந்தாருங்க. கண்டிப்பா 11ஆம் இடத்துல காசு, பணம், இன்கம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், மருத்துவ செலவு, விரைய செலவு, ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே நீங்க பாத்தீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க. இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், இன்கம் சார்ந்த விஷயம், நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கு இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க. அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம், கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.